சாகித் பகத்சிங்கிலிருந்து வாவு சிதம்பரனார் வரைக்கும் செய்த தியாகங்கள் எதுக்காகன்னு கேட்டா, கல்வி அடுத்த தலைமுறைக்கு அரசு கொடுக்கணும். இந்திய அரசு சட்டம் அதைத்தான் பழைய 45 எழுதி வச்சிருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 41 அதுதான் சொல்லுது. வரி வசூல் அதிகமாக இருக்கு, நாட்டின் பொருளாதாரம் பல மடங்கு அதிகமாக இருக்கணும் பொழுது பொருளாதாரம் மேம்பட கல்வியை உரிமையாக அரசு கொடுக்கணும். எவ்வளவு பணம் இருந்தா உங்களால அரசு பொறுப்பெடுத்து பள்ளியை நடத்த முடியும் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மக்கள் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க, மக்கள் அந்த பணத்தை வந்து கொடுக்க போறாங்க. இந்த WTO கேட்ஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உலக வங்கி அதை சொன்னாங்க, IMF சொன்னாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொன்னாங்க, சர்வதேச நிதியம், உலக வங்கி இவங்க கொடுக்கிற நெருக்கடி என்னன்னா, எதுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறியோ அந்த மானியத்தால் நிறுத்திக்கோ. இப்ப எங்க வந்து நின்னுச்சுன்னா அது ரேஷன் கடை வரைக்கும் நின்னுச்சு. அப்போ அரசு மானியம் கொடுக்க கூடாது என்பதுதான் சர்வதேச நிதி மூலதனம் வந்து கொடுக்கிற நெருக்கடி. அல்லது நித்தி ஆயோகே ஆய்வு பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஆலோசனை கொடுக்கும். அப்படி எல்லாம் அவங்க வரல. வலுவிழந்துருச்சா, ரொம்ப மகிழ்ச்சி, மூடிடு. தமிழ்நாட்டில இருந்து மும்மொழி எதிர்க்கிறாங்கன்னு இல்லை, இன்னைக்கு நீதிபதி கேட்கிறாரு 9ஆம் கிளாஸுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் வேணா வச்சுக்கோ, அதுக்கு மேல எதுக்கு மும்மொழியை பத்தி பேசுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, அங்க இருக்கிற ஒரு வக்கீலுக்கு கூட இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 14, 21 ஞாபகமே வராம போயிடுச்சு. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்திய அரசியல் சட்டத்தின் 14 திறந்து பாருங்க, நவோத்யானா என்னன்னு விளக்கம் கொடுங்க, நீதிபதியை பார்த்து கேட்க வேண்டியது தானே. 75 ஆண்டு காலம் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இன்னும் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு அரசியல் சட்டத்தின் கூறு 41 கண்ணிலேயே படமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வக்கீல் கூட அந்த கோர்ட்லயே இல்லாம போனாங்கன்னு நான் கேட்கிறேன். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி அண்ணல் அம்பேத்கர் பேசினாரே, இது எதுவுமே நீதிபதிக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த நீதிபதி வந்து நவோத்யா ஏன் திறக்க கூடாதுன்னு சொல்லுவாரா? அது எல்லோரையும் உயர்கல்விக்கு கொண்டு வராமல் கூலி தொழிலாளியாக சந்தைக்குள் தள்ளுவதற்கு இதுதான் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பதற்கு அடிப்படை காரணம். ஆனா பொது புத்தியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், மும்மொழியா இருமொழியா? அந்த நிலைக்கு யார் வந்துட்டாங்க? அந்த பரிதாப நிலைக்கு உச்சநீதிமன்றமே வந்துட்டு. கரூர்ல இருந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலையை வந்து கொடுத்திருக்காங்க. வேலைக்கான தகுதி இருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்காம செலக்டிவா தனக்கான ரசிகர்களாக வந்தவர்களுக்கு நான் வேலை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சுயநலம். பாதாள சாக்கடையில் இறக்கப்பட்டு இறந்தவர்கள்ல எத்துணை பேருக்கு அரசு வேலை கொடுத்தீங்க? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. தமிழக அரசியல் களத்துல நிறைய மாற்றங்கள் வந்த வண்ணம் இருக்கு. அதே சமயத்துல அந்த மாற்றங்கள் பள்ளி மாணவர்களை பாதிக்கக்கூடிய வண்ணமா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையை பற்றிய விவாதம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இந்த நிலையில இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்புடைய பொதுச் செயலாளரும் கல்வியாளருமான பிரின்ஸ் கஜேந்திரன் பாபு அவர்களுடைய நேர்காணல தான் இன்னைக்கு வந்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நிறைய பிரச்சனைகளை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுடைய கேட்கறதுக்காக. முதல்ல இந்த 10 ஆண்டுகள்ல அல்லது 15 ஆண்டுகள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆண்டுகள் வரைக்கும் அரசு பள்ளிகளுடைய சேர்க்கை வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல குறைஞ்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா சார்? கோவிட் காலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நிறைய பேருக்கு வருவாய் இழப்பு. தனியார் பள்ளியில் சேர்க்கிறவங்க பெரும்பகுதி நிம்மதியாலாம் சேர்க்கலை, மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடமானம் வைத்து இப்படித்தான் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய குடும்பங்கள் பெரிய அளவுக்கு. ஒரு சில குடும்பங்கள் தவிர அதனுடைய சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கும். பெரும்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒவ்வொரு கல்வியாண்டும் சேர்க்கும் பொழுது, ஆக ஒவ்வொரு அரசு பள்ளியையும் அருகமை பள்ளியாக அறிவித்து எந்த அரசு பள்ளிக்குள்ளே போனாலும் ஒரு அரசு பள்ளிக்குள்ளே என்ன கட்டமைப்பு இருக்கணுமோ எல்லா கட்டமைப்பும் சமமாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருந்தா எந்த பெற்றோரும் தனியார் பள்ளிக்கு போகிறது இல்லை. அரசு பள்ளியை நம்பாமல் தனியார் பள்ளிக்கு போகலை. அரசு இந்த உத்தரவாதத்தை கொடுக்காதனால தனியார் பள்ளிக்கு போனாங்க. அப்போ தனியார் பள்ளி எல்லாவற்றையுமே கொடுத்துருமா அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. ஒரு சமூகத்தில் அப்படி ஒரு கருத்து நிலவுவதனால
பெற்றோர்கள் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அது இல்லைன்றது பல தனியார் பள்ளியில் நடந்த விபத்துக்கள், பல்வேறு சிக்கல்கள் வந்து அது எடுத்துக்காட்டியிருக்கு. தனியார் பள்ளி வந்து முழுமையாக பாதுகாப்பானது அல்ல என்பதற்கு பல உதாரணங்களை நம்மால் சொல்லலாம். ஆனால் பொது புத்தியில் அப்படி ஒரு கருத்தை ஏற்படுத்தியதால் போய் இந்த கோவிட் வந்து புரட்டி போட்டது, எல்லோரையுமே புரட்டி போட்டது. அப்போது கடனும் வாங்க முடியாது, வருமானமும் இல்லை அப்படின்னும் போது சில இடங்களில் வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தவங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்தவங்க, இவங்கெல்லாம் கூட வேலையை இழந்தாங்க. அப்போது இயல்பாக எந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா, அன்றைய சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கோவிடால் பாதிக்கப்பட்டு அவர் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்றார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சென்னையில் வந்து சேர்றாரு. அவர் வந்து நல்லா குணமாகி வெளியில் வர்றார். கிட்டத்தட்ட 98 வயது இருந்த விடுதலை போராட்ட வீரர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு 98 வயதில் கோவிடினால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் போய் அவர் வந்து குணமாகி வெளியில் வர்றார். இதுபோல் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட்ட காலத்தில் கூட முதல் சுற்றில், கோவிடினுடைய முதல் சுற்றில் தனியார் மருத்துவமனைகளெல்லாம் மூடப்பட்ட காலத்தில் நோயினுடைய தன்மை, அந்த வைரஸினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாத நேரத்தில் அந்த போக்கை உணர்ந்து பெரும்பகுதி உயிர்களை காப்பாற்றியது அரசு மருத்துவமனை தான் என்ற பெரும் நம்பிக்கை மக்களுக்கு வந்தது. இந்த கோவிட் காலத்தில் ஒரு பக்கத்தில் வறுமை, ஒரு பக்கத்தில் பணம் இல்லை, அது யதார்த்தம். இன்னொரு பக்கத்தில் அரசு மருத்துவமனை தான் உயிரை காப்பாற்றிருக்குன்னு. இந்த 2வது அலையில் தனியார் திறந்தாங்க, கொஞ்சம் மருத்துவமனைகள் திறந்தாங்க. திறந்த உடனே தனியார் மருத்துவமனைக்கு போன பல பிரபலங்கள் இறந்து போனாங்க. ஆனால் அரசு மருத்துவமனைக்கு வந்த பலர் அது வந்து பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க, வீடு இருக்கிறவங்க, வீடு இல்லாதவங்க என்ற பாகுபாடு இல்லாமல் அவங்களால வந்து காப்பாற்ற முடியுது. காரணம் என்னென்னா, நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா 1 கிலோ ஆக்சிஜன் 2 கிலோ வார்டை தனித்தனியாக வச்சுருந்தாங்க. 6 கிலோ ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்டு. அப்போ படிப்படியாக குறைச்சி இவங்களுக்கு தேவையில்லை. இப்போ எடுத்த உடனே ஆக்சிஜன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மற்றதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அழுத்தத்தை குறைங்க, மற்றதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் கூட அந்த உயிரை வந்து காப்பாற்ற முடியும். இப்படி பல விஷயங்களை புரிந்து ஒரு நோயாளிக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது. அந்த நோயாளிக்கு இருக்க பிற இதெல்லாம் செய்தது யாருன்னு கேட்டால் அரசு மருத்துவ கல்லூரி. தங்கள் உயிரை படயம் வைத்து அந்த செவிலியர்கள், அந்த மருத்துவ உதவி பணியாளர்கள், மருத்துவர்கள் என்று எல்லோரும் செய்த தியாகம் இருக்கு பாருங்க. அந்த தியாகம் தான் அரசு மருத்துவமனை மீதும் அரசு பள்ளியின் மீதும். அப்போது அரசு மருத்துவமனை இவ்வளோ சிறப்பாக செயல்படுதுன்னா அப்போ அரசு பள்ளியும் நல்லா தானே இருக்கும். நாம ஏன் இத்தனை நாள் அதை புரிஞ்சுக்கல என்ற புரிதல் மக்களுக்கு வந்தது. அதனால தான் அந்த காலகட்டத்தில் பெரும்பகுதி மக்கள் எங்கே வந்து சேர்த்தாங்கன்னு கேட்டால் அரசு பள்ளியில் வந்து சேர்த்தாங்க. அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு அரசு பள்ளியினுடைய எண்ணிக்கை அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் முடிந்த பிறகு அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகிறது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு வகையான ஊக்கத்தொகையை கொடுக்கறது, பல்வேறு வகையான திறன் போட்டிகள் நடத்துறது, இதிலெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்தது. அதனால் அரசு பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை என்பது அதிகமானது. ஆனால் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், மாணவர் சேர்க்கை அதிகமாச்சே, அதற்கு தகுந்தாற் போல ஆசிரியர்களை நியமித்தீங்களா? 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து நீங்கள் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர்னு கொடுக்க முடிந்ததா? ஒரு காலத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தது ஒரே மருத்துவர்னு சொன்னால், இன்னைக்கு வாய்க்குள்ளே இருக்கிற பல்லுக்கு ஒரு மருத்துவர், தொண்டைக்கு ஒரு மருத்துவர்னு சொல்லும் பொழுது மொழிப்பாடத்துக்கு ஒரு ஆசிரியரையும் விளையாட்டுக்கு ஒரு ஆசிரியரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இன்னும் கூட பழைய நிலையிலேயே 5 பாடங்களுக்கும் சேர்த்து ஒரு பொது ஆசிரியர் இருப்பார், அவரே விளையாட்டையும் பார்ப்பார், நூலகத்தையும் பார்ப்பாருன்னு சொல்கிறது எந்த வகையிலே நியாயம்? ஏன் நியமிக்க மறுக்கிறாங்க? போதிய அளவு பணம் இல்லை, கஜானா காலின்னு சொல்கிறதுனால நியமிக்க மறுக்கிறாங்களா? போதிய பணம் அதாவதுங்க, கஜானா காலி என்பதெல்லாம் வந்து ஒரு வெற்று முழக்கம். இதெல்லாம் வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு பேசப்படுறது தானே தவிர யதார்த்தம் அப்படி கிடையாது. யதார்த்தம் என்பது நாமும் வரி கட்டிக்கிட்டே இருக்கோமே, வரி கட்டாமல் இல்லையே. என்றைக்கு நாம் வரி கட்டாமல் இருக்கோம்? எந்த பொருளுக்கு நம்ம வரி கட்டாமல் இருக்கோம்? நாம் எந்த சேவைக்கு நாம் வரி கட்டாமல் இருக்கிறோம்? நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சேவைக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஆக பணம் செலவாயிட்டே இருக்குன்னா இன்னொரு பணம் பக்கம் வந்துக்கிட்டே தானே இருக்குது. மிக அதிகப்படியாக கடனை வாங்குவது கடனுக்குண்டான. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடனுக்கு தகுந்தாற் போல சொத்தை உருவாக்கி இருக்கிறாங்க.
அரசு வந்து அரசு சொத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்ற அந்த விஷயம். வாங்கப்பட்ட கடன் எல்லாமே வந்து செலவாக போயிருக்கா அல்லது வாங்கப்பட்ட கடன் சொத்தை உருவாக்க போயிருக்கா என்கின்ற பொருளாதார மதிப்பீடும் தேவைப்படுது. வெறும் கடன் மட்டும் நம்ம வந்து பேச முடியாது. எனவே அரசினுடைய முதல் செலவே எதுவாக இருக்கணும்னா, மக்களிடமிருந்து பெறக்கூடிய வனம். மக்கள் வந்து வரி கட்டுறாங்கன்னா அது தன் குழந்தைகளுக்கான கல்வி, மக்களுக்கான சுகாதாரம், மருத்துவ வசதி, இதை செய்து கொடுக்கும் அரசு என்ற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா சுகாதாரம்னு சொன்னீங்கன்னா நல்ல காற்று, நல்ல குடிநீர்ல தொடங்கி நல்ல உணவு வரைக்கும் எல்லாமே சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது, மருத்துவ சேவையோடு சம்பந்தப்பட்டது. அதே போல தான் பள்ளிக்கூடத்தில் தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும். எனவே அரசு செய்யணும் அப்படின்றது தான் விடுதலை போராட்ட தியாகிகளுடைய கனவு. அதுக்கு தான் செக்கிழுத்தார் வாவு சிதம்பரனார், அதுக்குத்தான் தன் உயிரை தந்தார் பகத்சிங். ஷாகித் பகத்சிங்கிலிருந்து வாவு சிதம்பரனார் வரைக்கும் செய்த தியாகங்கள் எதுக்காகன்னு கேட்டால், கல்வி அடுத்த தலைமுறைக்கு அரசு கொடுக்கணும். இந்திய அரசமைப்பு சட்டம் அதைத்தான் பழைய 45 எழுதி வச்சிருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 41 அதுதான் சொல்லுது. அரசின் வருவாய் பெருக பெருக, அரசின் வரி வருவாய் அதிகமாக இருக்குல்ல. நீங்கள் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நீங்கள் வரி போட்டிங்கல்ல, ஆக வரி பெருக்குது, மக்கள் தொகை பெருக்குது, அதுக்கு தகுந்தாற் போல வரியும் வந்து உங்களுக்கு பெருகுது, வருமானம் உங்களுக்கு பெருகுது. நீங்கள் நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு, இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றீங்க. பொருளாதாரத்தில் மற்றவர்களோடு நாங்கள் சமமாக போட்டி போட முடியும் அப்படின்றீங்க. அப்போ தமிழ்நாடு என்பது இந்தியாவோட ஒரு பகுதி தானே. அப்போ வாங்குற வரியில் வந்து சரியான பங்கு தமிழ்நாட்டுக்கு வரணும்ல, அதை கேட்டு வாங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குல்ல. எனவே வரி வசூல் அதிகமாக இருக்குது, நாட்டின் பொருளாதாரம் பல மடங்கு அதிகமாக இருக்கணும் பொழுது பொருளாதாரம் மேம்பட மேம்பட கல்வியை உரிமையாக அரசு கொடுக்கணும். கல்வியை உரிமைனா தொடக்கப்பள்ளி இல்லை, தொடக்கப்பள்ளியிலேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் உரிமையாக அரசு கொடுக்கணும் என்பதுதான் கூறு 41 சொல்லுது. எனவே அரசு தன்னுடைய முதல் செலவாக, அப்படி இல்லைன்னா வெள்ளறிக்கை கொடுக்கணும். என்னுடைய வரி வருமானத்தில் இதற்கெல்லாம் நான் செலவு செய்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்கிறதுக்கு என்கிட்ட ஏன் பணம் இல்லாமல் போச்சு, பள்ளிக்கூடத்திற்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் போடணும், கணினி ஆசிரியர் போடணும், உடற்பயிற்சி ஆசிரியர் போடணும், மொழி ஆசிரியர் போடணும், தொடக்கப்பள்ளியிலிருந்து இதெல்லாம் போடணும், நூலகர் போடணும். உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆய்வுக்கூடங்கள் இருக்குன்னா டெமான்ஸ்ட்ரேட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கு. டெமான்ஸ்ட்ரேட்டர்ன்ற போஸ்ட் வந்து ஆசிரியர் போஸ்ட், அது டீச்சிங் போஸ்ட். அது பாடத்தில் வகுப்பறையில் பாடம் நடத்துகிற டீச்சரை வந்து டீச்சர்னு சொல்கிற மாதிரி அதே டீச்சருக்கு ஈக்குவலண்ட்டான அதே குவாலிஃபிகேஷன், அதே தகுதி இருக்கிறவங்க தான் டெமான்ஸ்ட்ரேட்டரை நியமிப்பாங்க. அது ஆய்வுக்கூடத்தில் இருக்கிறவர், அவருக்கு ஒரு உதவியாளர். இப்போ ஆய்வுக்கூட உதவியாளர், ஆய்வுக்கூட டெமான்ஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் நியமிப்பதற்கு இதெல்லாம் தேவை, இதற்கான கட்டமைப்பு தேவை, இதற்கான பணம் வேணும்னா எவ்வளவு தேவைப்படுது, வரியில் எவ்வளோ ஒதுக்க போகிறீங்க, ஏன் வரியில் இதுக்கு மேலே ஒதுக்க முடியல. அப்போ மக்களிடம் வேணும்னா மக்களிடம் கேளுங்க. கோவிட்ல கேட்டிங்கல்ல, ஆக்சிஜன் வாங்க துட்டு இல்லை, மருந்து வாங்க துட்டு இல்லை, மக்கள் அள்ளி கொடுக்கலையா. எனவே கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தினாரே, ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொண்டு வந்து தங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே. எனவே மக்கள்கிட்ட வெள்ளறிக்கை கொடுங்க. முதல்ல வரி பணத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க, ஏன் பள்ளிக்கு செலவு பண்ண முடியல, கல்லூரிக்கு செலவு, வெள்ளறிக்கை கொடுங்க. எவ்வளவு கொடுத்தா, எவ்வளவு பணம் இருந்தால் உங்களால் அரசு பொறுப்பெடுத்து பள்ளியை நடத்த முடியும் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மக்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க, மக்கள் அந்த பணத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் தான் அரசு. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அரசால் கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, வரியிலிருந்து செலவு பண்ண முடியாதுன்னு கிடையாது. அரசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி கொள்ளணும், கல்வி தரும் பொறுப்பிலிருந்து விலகி. ஏனென்றால் இது சர்வதேச நெருக்கடி, சர்வதேச நிதி மூலதனம். முன்னாடி WTO கேட்ஸ் இயங்கிக்கிட்டு இருந்தது. WTO கீழே, உலக வர்த்தக அமைப்பின் கீழே சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த அளவுக்கு ஒப்புக்கிட்டு இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அரசு மானியம் எதுக்கெல்லாம் கொடுக்குதோ அதை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த WTO கேட்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உலக வங்கி அதை சொன்னாங்க, IMF சொன்னாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொன்னாங்க, சர்வதேச நிதியம், உலக வங்கி. இவங்க கொடுக்குற நெருக்கடி என்னன்னா, எதுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறியோ அந்த மானியத்தால் நிறுத்திக்கோ. இப்போ எங்கே வந்து நின்றுச்சுன்னா அது ரேஷன் கடை வரைக்கும் நின்றுச்சு. ஒரு கடுமையான போராட்டத்தினால ரேஷன் கடை இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரேஷன் கடை எப்போவோ வந்து மூடப்பட்டிருக்கும். அப்போ அரசு மானியம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் சர்வதேச நிதி மூலதனம் வந்து கொடுக்குற நெருக்கடி. எனவே சர்வதேச முதலாளிகள் எங்கெல்லாம் ஜனத்தொகை பெருசாக இருக்கோ, அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் மக்கள்கிட்டேருந்து நாம் சுரண்ட முடியுமோ, அப்போ மக்களுடைய இயல்பான எதிர்பார்ப்புகளை, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நான் படிக்கவே இல்லைப்பா, என் பிள்ளையாவது நல்லா, இந்த எதிர்பார்ப்பை பணமாக்குவது எப்படி? அப்போ இந்த எதிர்பார்ப்பை பணமாக்குவதற்கு நான் வர்றேன், நீ கொடுக்காத. நீ ஏன் கவர்மெண்ட்டே அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிற? மக்கள் ஏன் வரி கட்டுறாங்க? இராணுவத்துக்கு குண்டு வாங்குறதுக்காக கட்டுறாங்க,
அடுத்த நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்காக வரி கட்டுறாங்க. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள், இந்த நாட்டில் இருக்க மக்கள் அமைதியாக இருப்பதற்காக, இந்த நாட்டில் இருந்து உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் உலகம் அளவுல போயிட்டு பணியாற்றட்டும், மக்களுக்கெல்லாம் பயன்படட்டும் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்பு தானே. உலக மக்கள் எல்லோரும் அமைதியா இருக்கணும்ன்றதானே இந்தியர்களுடைய கனவா இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அரசினுடைய முதல் செலவாக எதை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, பள்ளிகள் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசு பள்ளிகள் என்பதுதான் கண்ணியமான குழந்தை பருவத்தை குழந்தைக்கு கொடுக்க முடியும். எனவே அதை உத்தரவாதம், இதுதான் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுடைய அனுபவம் என்பதை உணர்ந்து அரசு செயல்படணும். ஓகே சார். இப்போ ஒரு வகையில கோவிட்க்கு அப்புறம் நிறைய மாணவர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலுமே இப்ப சமீபத்துல நிறைய பள்ளிகள் மூடிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் செய்தியில பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகள் திறந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அரசு பள்ளிகள் மூடல், இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறத நமக்கு என்ன உணர்த்துதுன்னு எடுத்துக்கிறது? 2014 திட்டக்குழு கலைக்கப்பட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு அந்த இடத்துல நித்தி ஆயோக்ன்ற அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த நித்தி ஆயோக்கை 2014 அந்த ஆவணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற மிக முக்கியமான பரிந்துரையே என்னன்னு கேட்டா, அரசு பள்ளிகளில் நான் வயபிள் ஸ்கூல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி, எங்கெல்லாம் கட்டமைப்பு குறைவாக இருக்குது, ஆசிரியர்கள் இல்லை, எங்கெல்லாம் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது, இதெல்லாம் அவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா நான் வயபிள் ஸ்கூல்னு கேட்டகரி. அப்போ அந்த நான் வயபிள் ஸ்கூல் எல்லாம் மர்ஜர், இணைச்சிரு. அப்போ இணைப்புனா 2 கட்டடத்தை கொண்டு நீங்கள் இணைக்க போகிறதில்ல. இப்போ ஏதோ ஒரு பள்ளியை மூட போகிறீங்க. இப்போது பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகாரில், உத்தரப்பிரதேசில், மகாராஷ்டிராவில் கடந்த காலங்களில், கடந்த 10 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டது. இன்றைக்கும் உத்தரப்பிரதேசில் இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த பள்ளிகள் மூடுதலுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த செய்தி நமக்கு வரதே கிடையாது. பள்ளிகளை மூடக்கூடாது அப்படின்ற போராட்டம் உத்தரப்பிரதேசில் நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கு தேதியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ நித்தி ஆயோக் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அரசு பள்ளிகளை மூடுங்க அப்படின்றது தான் அதனுடைய வழிகாட்டுதல். திறங்க, வலுப்படுத்துங்க. பள்ளி வலு இல்லாமல் இருக்குன்னா ஏன் வலு இல்லாமல் ஆய்வு பண்ணுங்க, அல்லது நித்தி ஆயோகே ஆய்வு பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஆலோசனை கொடுக்கும். அப்படியெல்லாம் அவங்க வரல. வலு இழந்துருச்சா ரொம்ப மகிழ்ச்சி, மூடிடு. இங்கே இப்படி எங்கேயாவது ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களா ஒரு மக்களாட்சியில்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது போயிட்டு எங்கள் நாட்டில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சர்வசாதாரண 50,000 ரூபா கட்டி தாங்க என் பிள்ளைகள்லாம் படிக்குது. ஃபின்லாண்டில் போய் நம்ம பிரதமரை ஜாலியாக பேச சொல்லுங்களேன், சாக்லேட் கொடுத்து பேச சொல்லுங்களேன் இட்டாலி பிரதமர்கிட்ட. இல்லை நீங்கள் என்னங்க குழந்தைங்க ஃபீஸ் கட்டாமல் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன கவர்மெண்ட் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கு. எங்கள் நாட்டுக்கெல்லாம் வாங்க, பிள்ளைகளை ஃபீஸ் கட்டி படிக்கும்ல, சொல்லிடுங்க பார்க்கலாம், உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சாக்லேட்டை எக்ஸ் ஜலத்தில் போடுறாங்களான்னு பார்க்கலாம். ஆக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள், சரியா? அப்போ அந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே மொழி பிரச்சனை வருது. நேற்று கூட உச்ச நீதிமன்றம் அலறிச்சு. நீதிபதியே கேட்கிறாரு, 9ஆம் கிளாஸுக்கு அப்புறம் எதுக்கு 3 மொழின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறதோ நீங்க கேட்கிறதோ இல்லை, தமிழ்நாட்டில இருந்து மும்மொழி எதிர்க்கிறாங்கன்னு இல்லை, நீங்க நீதிபதி கேட்கிறாரு 9ஆம் கிளாஸுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் வேணா வச்சுக்கோ, அதுக்கு மேல எதுக்கு மும்மொழியை பத்தி பேசுற அப்படின்னு. முன்னாடி 6ஆம் கிளாஸ்ல வச்சா 6ல இருந்து கிடையாதுங்க. அதாவது ஒரு மொழி என்பது தாய்மொழிங்க. அந்த தாய்மொழின்றது இயல்புங்க, உலகம் முழுக்க அதுதாங்க நடைமுறை. இன்னொரு மொழி தேவையின் அடிப்படையில் நீங்க படிக்கிறீங்க. ஆங்கிலத்தின் மீது என்ன பெரும் காதல் கொண்டா படிக்கிறீங்க? ஆங்கிலத்தின் மீது காதல் கொண்டு படிப்பீங்க. எப்போ ஆங்கிலத்தின் இலக்கியத்தை படிக்கணும், அது ஒரிஜினலா படிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்க ஆங்கிலம் படிப்பீங்க. அது நீங்க வளர்ந்த பிறகு. அப்போ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ ஆங்கிலத்தை எடுத்து படிக்கிறாங்கன்னா ஒரு தேவையின் அடிப்படையில். நீங்க ஒரு சமூக வலைதள பக்கத்தை திறக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மின்னஞ்சல் திறக்கணும். மின்னஞ்சலுக்கு திறக்கிறதுக்கு அந்த முகவரி இருக்குல்ல, இதில் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதி ஆகணும் இல்லைங்களா? நீங்கள் அதில் அனுப்புகிற செய்தி வேணால் உங்கள் தாய்மொழியில் இருக்கலாம். ஆக குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் என்பது ஆங்கிலத்துக்கு இருக்கிறதுனால அவங்க ஆங்கிலம் படிக்க, இதை தான் இருமொழின்னு சொல்கிறோம். 3வது மொழின்றது திணிப்பு தான். 3வது மொழியில் நீங்கள் எந்த வாத்தியாரை கொடுக்குறீங்களோ அவங்களால தான் படிக்க முடியும். நீங்களே என்ன சொல்றீங்க, 15 பேருக்கு மேலே இருந்தால் தான் நான் டீச்சர் போட முடியும்ன்றீங்க. அப்போ 2 பேர் இருந்தா, ஒருத்தர் இருந்தா அவர் படிக்க முடியாதுல்ல. அப்போ நீங்க என்ன டீச்சர் கொடுக்குறீங்களோ, என்ன மொழிக்கு ஆசிரியர் கொடுக்கணும் அந்த மொழி தானே. அப்போ அந்த மொழி என் திணிப்பு தானே, ஒரு பண்பாட்டு திணிப்பு தான். மும்மொழி என்பது பண்பாட்டு திணிப்பு தான். குழந்தைக்கு ஒரு மொழி தேவைன்னா அது எந்த மொழியும் படிக்கும். அது சாகுந்தலம் படிக்கணும்னு ஆசைப்படுது, காளிதாசரை படிக்கணும்னு ஆசைப்படுது, அதனால அது சமஸ்கிருதம் படிச்சுட்டு போகுது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 50 வயசு கடந்த அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கர் சமஸ்கிருதம் படிக்கலையா? தேவையை ஒட்டி தான் ஜாதியினுடைய தோற்றத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர்.
ஜாதியினுடைய தோற்றம் படிக்கணும், அது சமஸ்கிருதத்தில் தானே தோன்றிச்சு. எனவே அந்த மொழியை படிச்சா தானடா அதோட சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அப்பதானே ஜாதியை ஒழிக்க முடியும். அப்படிதான் அவர் படிக்க போறாரு. ஒரு சிக்கல் ஒரு மொழியில இருக்குன்னா அந்த சிக்கலை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழியை படிக்க வேண்டிய கட்டாயம் வருது. அதற்காக மருத்துவத்தில் சிறந்ததுன்னு போய் படிக்க போனார் அவரு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனவே சமஸ்கிருதம் தேவைன்னா சமஸ்கிருதம் படிக்க போறாங்க, அரபி தேவைன்னா அரபி படிக்க போறாங்க, அல்லது பிரெஞ்சு தேவைன்னா பிரெஞ்சு படிக்க போறாங்க. எது தேவையோ அதை படிக்க போறாங்க. நீங்க உச்சநீதிமன்றம் பற்றி தீர்ப்பை பத்தி சொல்லியிருந்தீங்க, அவங்க நடந்த விவாதம் பற்றி. அங்க என்ன சொல்றாங்கன்னா, நவோதய பள்ளிகளை வந்து திறங்க, எல்லா மாநிலங்களையும் இருக்கு, தமிழ்நாடு மட்டும் ஏன் அகேன்ஸ்டாவே இருக்கீங்க, நீங்க வந்து ஹிந்தி தான் படிக்கணும்னு நாங்க சொல்லல, நீங்க சான்ஸ்கிரிட்ட கூட எடுத்து படிக்கலான்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, அங்க இருக்கிற ஒரு வக்கீலுக்கு கூட இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 14, 21 ஞாபகமே வராம போயிடுச்சான்ட்டு. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்திய அரசியல் சட்டத்தின் 14 திறந்து பாருங்க. நவோத்யானா என்னன்னு விளக்கம் கொடுங்க. நீதிபதியை பார்த்து கேட்க வேண்டியது தானே. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பார்த்து மை லார்ட் ஆர்டிகல் 14 எடுங்க, ஆர்டிகல் 21 எடுங்க, படிங்க, படிச்சுட்டு வாட் இஸ் நவோத்யான்னு எனக்கு சொல்லுங்க. 38,000 பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு நவோத்யா ஆகச்சிறந்த பள்ளின்னு சொன்னா அது அரசியல் சட்டத்தின் கூறு 14க்கு எதிரானது இல்லையா? 75 ஆண்டு காலம் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இன்னும் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு அரசியல் சட்டத்தின் கூறு 41 கண்ணிலேயே படமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வக்கீல் கூட அந்த கோர்ட்ல ஏன் இல்லாம போனாங்கன்னு நான் கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்காரு தெரிஞ்சிருக்கணும். அவரு பிஎல் படிச்சிருப்பாருல்ல, ஜட்ஜா ஆகிறதுக்கு முன்னாடி வக்கீலா இருந்திருப்பாருல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் ஜட்ஜா இருப்பாரு, அப்புறம் தானே இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதுக்கப்புறம் தான் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் கண்ணுல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸே படாதா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ற ஒரு பிரிவு இருக்கிறதும், அது அரசாங்கம் செய்யணும்னு சொன்னதும், கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி டிபேட்ஸ்ல, அரசியல் சாசன நிர்ணய சபையில் அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி அண்ணல் அம்பேத்கர் பேசினாரே, இது எதுவுமே நீதிபதிக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த நீதிபதி வந்து நவோத்யா ஏன் திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. பெரியார் திடல்ல ஆகச்சிறந்த கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள், நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் ஏன் நவோத்யா கூடாதுன்னு சொல்லி ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கு, ஒரு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு தலைமை உரை ஆற்றியிருக்கிறார். இன்னும் பெரியார் திடல்ல ஒரு புத்தகம் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. அதை கொண்டு போயிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுங்க. மும்மொழிக்காக நவோத்யா வேண்டான்னு சொல்லல அப்படின்றது பொது புத்தியில் இருக்கிற விஷயம். இன்னைக்கு பொது புத்தியில் இருக்கிறது ஒண்ணு, உண்மையில ஒண்ணு. தேசிய கல்விக் கொள்கையில எதை எதிர்க்கிறீங்க? மும்மொழி எதிர்க்கிறீங்க. மொழியை பத்தியே பேசாத ஆவணம் தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டா, அது ஒரு பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்க முயற்சி செய்யுது. இந்தியா என்ற பன்மைத்துவத்தை எதிர்த்து ஒரு பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்க முயற்சி செய்து, அது எல்லோரையும் உயர்கல்விக்கு கொண்டு வராமல் கூலி தொழிலாளியாக சந்தைக்குள் தள்ளுவதற்கு இதுதான் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பதற்கு அடிப்படை காரணம். ஆனா பொது புத்தியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மும்மொழியா இருமொழியா? அந்த நிலைக்கு யார் வந்துட்டாங்க? அந்த பரிதாப நிலைக்கு உச்சநீதிமன்றமே வந்துருச்சு. நேத்து சுந்தரவடிவேலு மிக அழகாக அதை இதுல சொல்றாரு. பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் மாநில அரசு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளிகளுக்கு தேவைப்படுற நிதியை பகிர்ந்து கொடுக்காமல் ஒரு பள்ளிக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து ஆகச்சிறந்த பள்ளி என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான பள்ளியில படிக்கிற அந்த மாணவர்களுடைய நிலை என்ன ஆகும்? அப்போ மாநில அரசின் பள்ளிகளை அழிப்பதற்கு நீங்க ஒரு பள்ளியை கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ நான் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸை பிடிக்காது, நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு யார் காரணம்னா நேரு காரணம், இந்திரா காந்தி காரணம், ராஜீவ் காந்தி காரணம். ராஜீவ் காந்தியோட செல்ல குழந்தையாக நவோத்யாவை பற்றி ஏன் பிரதமர் மோடி அவ்வளவு ஆசைப்படுகிறார்? எதெல்லாம் சமத்துவம் இல்லையோ அதெல்லாம் மோடிக்கு பிரிக்கும், எதெல்லாம் சமம்னு சொல்றோமோ அதெல்லாம் மோடிக்கு பிரிக்காது. எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும் அரசமைப்பு, அது கண்ணிலேயே படாது. அதை செய்ய வேண்டும் என்று திரு மோடி யோசித்து கூட பார்க்க மாட்டார். அந்நிய நாட்டு பல்கலைக்கழகத்தை இந்தியாவுக்குள்ள விடுவார். கேட்டா இந்தியமயமாக்குறேன். அந்நிய நாட்டு பல்கலைக்கழகம் எப்படியா இந்தியமயமாக்குவான்? அந்நிய நாட்டு பல்கலைக்கழகம் வருது, அந்நிய நாட்டு பாடத்திட்டம் வருது, அந்நிய நாட்டில இருந்து ஒருத்தர் எனக்கு பாடம் நடத்த போறான்னா அவன் எப்படியா எனக்கு இந்திய நாட்டினுடைய வளங்களை இந்தியர்களுக்கு பயன்படுத்துவதற்கு, இந்திய நாட்டினுடைய கனிம வளத்தை இந்தியாவில் உற்பத்தியாக மாற்றுவதற்கு எப்படி அவன் எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பான்? அப்ப என் மூளையை செலவு செய்து தான் அவன் கொண்டு போவான். அப்புறம் எப்படி திரு மோடி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா மூலம் அனுமதிக்கிறார்? எனவே உச்ச நீதிமன்றம் இந்த நவோத்யா விஷயத்துல பத்திரிகையை படித்து கொண்டு அல்லது யாராவது கொடுக்கிற விஷயத்தை அரசமைப்பு சட்டத்தை எடுத்து படித்தால் நவோத்யா என்பது கூறு 14 கூறு 21க்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது. அதே சிக்கல் தான் PM ஸ்ரீ, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. கேந்திர வித்யாலயில சில பள்ளியை PM ஸ்ரீன்னு சொல்றீங்க, சில பள்ளி கேந்திர வித்யாலயான்றீங்க.
பிஎம்ஸ்ரீன்னு ஆகச்சிறந்த பள்ளி. அப்ப மத்த கேந்திர வித்யாலயெல்லாம் அப்ப இந்த பள்ளியில படிக்கிற பிஎம்சியில படிக்கிறவன் எந்த தேர்வையும் சமாளிக்க முடியும். அப்ப இந்த பள்ளியில படிக்க நீங்களே சொல்றீங்களே. அப்ப தமிழ்நாட்டில் என்ன வச்சிருக்கீங்க? மாதிரி பள்ளின்னு வச்சிருக்காங்க. அவங்க பிஎம்ஸ்ரீன்னு சொல்றாங்க, நீங்க பிஎம்ஸ்ரீன்னு பயன்படுத்தாம மாதிரி பள்ளின்னு வச்சிருக்கீங்க. தகைச்சால் பள்ளி வெற்றி பள்ளின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குப்பா, சமமாக சீராக கல்வியை கொடுக்கிறதுன்ட்டு. எனவே அந்த சமச்சீர் என்கின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எங்கள் அரசு பள்ளிகள் அனைத்துமே ஆகச்சிறந்த பள்ளிகளாக இருக்கும்னு சொல்லணும். எங்க அரசு பள்ளிகள் அனைத்துமே ஆகச்சிறந்த பள்ளிகளாக இருக்கும்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு சில பள்ளிகளை மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க? மாதிரி பள்ளின்றீங்க. அந்த நடைமுறையே தவறுன்னு சொல்லுவாங்க. நடைமுறை தவறு தானேங்க. எப்படிங்க 75 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி பள்ளிக்கூடமே இல்லாத அது இன்றைக்கு கூட போனீங்கன்னா சைதாப்பேட்டையில பழைய மாதிரி பள்ளி இருக்கு. இன்னைக்கு கூட லேடி வில்லிங்டன் காம்ப்ளெக்ஸ்குள்ள போங்கடிங்க, காமராஜர் சாலையில அங்க வந்து ஒரு மாதிரி பள்ளி இருக்கு. ஏன் அந்த மாதிரி பள்ளி? அந்த மாதிரி பள்ளிக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு போய் பாருங்க. அந்த மாதிரி பள்ளிக்கு பக்கத்துல டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த மாதிரி பள்ளி எதுக்குன்னா அந்த டீச்சர் ட்ரெயினருக்கு காட்டுறதுக்கு ஸ்கூல்னா இப்படிதான் இருக்கும். ஆசிரியர்களுக்கு எது பள்ளி எப்படி இயங்கும் காட்டுவதற்கான மாதிரி பள்ளி. நீங்க 75 வருஷத்துக்கு அப்புறம் எப்படிங்க விடுதலை கிடைத்து 75 வருஷத்துக்கு அப்புறம் கூறு 41 நடைமுறைப்படுத்துங்க. மோகினி ஜெயின் கேஸ்ல உங்களுக்கு உச்சநீதிமன்றம் மோகினி ஜெயின் கேஸ்ல அலறிச்சு துடிச்சிச்சு. நீங்க மோகினி ஜெயின் கேஸ் தீர்ப்பை எடுத்து படிங்க. 14 21 சாத்தியமே படாதுன்னு சொல்லுது. 41 நடைமுறைக்கு வரலன்னா அன்னைக்கு தேதியில 45 சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 45 டைல்யூட் ஆயிடுச்சு. 41 நடைமுறைக்கு வராம ரைட் டு எஜுகேஷனோ ரைட் டு ஒர்க்கோ நடைமுறைக்கு வராம 14 21 சாத்தியப்படாதுன்றாங்க. அதாவது சமத்துவம் என்பது சாத்தியப்படவே எனவே அரசு தன் பொறுப்புல கல்வியை உரிமையா கொடுக்கணும் சொன்னதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மோகினி ஜெயின் கேஸ்ல. இன்னி வரைக்கும் அந்த கூறுகள் வந்து அடிபட்டு போகல. வேற எந்த தீர்ப்புலையும் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து மாறி போகல. எனவே இன்றைக்கும் நீங்க நவோத்யா என்ற பெயர்லையோ பிஎம்ஸ்ரீல என்ன பண்ண போறீங்க? பிஎம்ஸ்ரீல கையெழுத்து போட்டா சில கோடி ரூபாய் பணம் வரும்ன்ற பிரச்சனை இல்லை. மாநில அரசின் பள்ளிகள் ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகும்னு அர்த்தம். ஒன்றிய அரசினோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகும். அப்போ நீங்க பங்கு தரணும். யாரு? மாநில அரசும் பங்கு தரணும், ஒன்றிய அரசும் பங்கு தரணும். ஆனா அந்த பள்ளியை கட்டுப்படுத்துறதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு. எனவே பிஎம்ஸ்ரீ என்பது, நவோத்யா என்பது, அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள் என்பது, அல்லது தகைசால் பள்ளிகள் சொல்ற இந்த வெற்றி பள்ளி, இதெல்லாம் வந்து நீங்க மொத்தமாக இருக்கிற பொது பள்ளிகளை, அரசினுடைய பள்ளிகளை அழிப்பதற்கான ஏற்பாடுன்றதை புரிஞ்சுக்கணும். இதை உச்சநீதிமன்றத்துக்கு புரிய வைக்கணுமே தவிர உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு சார், நாளைக்கே நவோத்யாக்கு நான் அட்மிஷன் கொடுத்துட்டேன் சார் அப்படின்ற அல்ல, அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன் சார் என்பது அல்ல. தமிழ்நாடு அரசு 3 வாரங்கள் கேட்டிருக்காங்களே சார். தமிழ்நாடு அரசு இதை பத்தி பேசணும். நீங்க தான் போய் முதலமைச்சர்கிட்ட பேசணும், பத்திரிகையாளர் தான் போய் சொல்லணும், மக்கள் தான் போய் சொல்லணும், ஐஏஎஸ் ஆபீசரை பார்த்து கேட்கணும். எங்க நவோத்யாவை எதுக்கு எடுத்து நேத்து சுந்தரவடியோட புத்தகத்தை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும். வெறும் மும்மொழியா அங்க பிரச்சனைங்க. 38,000 பள்ளிகளிலும் சமமான கற்றல் வாய்ப்பு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்கன்னா அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா இல்லையா தெளிவா சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லுங்க. அப்ப இந்த வாரத்தை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வைங்கன்னு சொல்லுங்க. முதன்மை செயலாளர் இருக்கிறார்ல, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு போய் சொல்லுங்க, அரசமைப்பு சட்டத்தை புக்கை கொண்டு போய் திறந்து காட்டுங்க. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்ற முடிவுக்கு போயிட்டீங்களா சார்? இல்ல இதை பத்தி நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? இதுக்கு இதை பொருத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏதாவது ஒண்ணு வாய் திறந்து சொல்லுங்க சார் அப்படின்னு கேளுங்க. பள்ளிக்கல்வி செயலாளரை கேளுங்க, பள்ளிக்கல்வி இயக்குனரை கேளுங்க, பள்ளிக்கல்வி அமைச்சரை கேளுங்க, முதலமைச்சரை கேளுங்க. அரசமைப்பு சட்டத்தை பார்வையிலிருந்து அவங்க பதில் சொல்லட்டும். இதை வைத்துக் கொண்டு நீங்க உச்சநீதிமன்றத்தில் உங்க வாதத்தை வைக்கணுமே தவிர கடந்த ஆட்சியா, கடந்த கட்சி, எந்த கட்சி இந்த ஆய்வுக்கு எல்லாம் போயிட்டு இருக்க வேண்டாம். நாம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவை ஆள்வது அரசமைப்பு சட்டம், இந்தியாவை ஆள்வது தனி மனிதன் அல்ல. உச்சநீதிமன்றமாக இருந்தாலும், குடியரசுத் தலைவர், பிரதமராக யாராக இருந்தாலும், ஆளுநர், முதலமைச்சர் என்று யார் இருந்தாலும் அத்துணை பேருமே அரசமைப்பு சட்டத்தின்படிதான் ஆட்சி செய்ய முடியுமே தவிர தங்கள் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. சட்டம் வேணா உங்க கையில இருக்கலாம், கையில இருக்கிற சட்டத்தின்படி நீங்க ஆட்சி செய்யணும். எனவே அரசமைப்பு சட்டத்தின்படி உங்கள் வாதத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் வைத்து நாங்கள் சமமாக எல்லோருக்கும் கற்றல் வாய்ப்பை கொடுப்போமே தவிர ஒரு பள்ளியை மட்டும் ஆகச்சிறந்த பள்ளின்னு எங்களால் முத்திர குத்த முடியாது. ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும்னு சொன்னா எல்லா பள்ளிக்கான நிதியை கொடுக்க சொல்லுங்க. எல்லா மாணவர்களுக்கும் சமமான கற்றல் சில பிள்ளைகளுக்கு கொடுத்து பல பிள்ளைகள் மனதில் ஏக்கத்தை உருவாக்காதீங்க. அது ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும். அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற நிலையைத்தான் தமிழ்நாடு அரசு எடுக்க முடியும். கண்டிப்பா சார். அதாவது நவோதயா பள்ளிகளா இருக்கட்டும், பிஎம்ஸ்ரீயா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த வாதத்தை வந்து முன்னிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதே தமிழ்நாடு அரசு
கரூர்ல இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நடைமுறை வந்து சரியானதா? ஒரு பக்கம் வந்து நாங்கள் இவ்வளோ காலமாக படிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்காம நீங்கள் இன்னொருத்தவங்க ஈஸியாக கொடுக்குறீங்களே அப்படின்ற விமர்சனம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க கிட்ட இருந்து விமர்சனம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பொதுச் செயலாளராக? இந்தியர்கள் அத்துணை பேருக்கும் வேலை கொடுக்க வேண்டியது இந்திய அரசின் கடமை என்று கூறு 41 சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன், ரைட் டு ஒர்க்குன்னு. எனவே இந்தியர்களுக்கு அத்துணை பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை செய்வதற்கான திறன் கொண்ட வேலைக்கான தகுதி இருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்காம செலக்டிவா தனக்கான ரசிகர்களாக வந்தவர்களுக்கு நான் வேலை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சுயநலம். இது முழுக்க ஒரு அரசியல். இது அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி நியாயமற்றது. தமிழ்நாட்டில் விபத்துகளில் பல்வேறு பேர், இப்போ பாதாள சாக்கடையில ஒருவர் சாக்கடையை சுத்தம் செய்ய இறக்கப்பட்டால் அது கிரிமினல் குற்றம். பாதாள சாக்கடைக்குள்ள ஒரு மனிதரை தூய்மை பணியாக்காக இறக்கினால் அது கிரிமினல் குற்றம். அதை தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் வந்துருச்சு. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல அப்படி இறந்தவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை, 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, வாரிசு வேலை அப்படின்னு கொடுத்திருக்கு. பாதாள சாக்கடையில் இறக்கப்பட்டு இறந்தவர்கள்ல எத்துணை பேருக்கு அரசு வேலை கொடுத்தீங்க? அது உயிர் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் நடந்ததை கண்காணிக்காமல் இருந்த தவறு யாருடையது? அரசுடைய தவறு தானே. அங்கிருந்த தூய்மை பணியை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த துப்புரவு ஆய்வாளர்கள், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஹெல்த் ஆபீசர், இவங்க எல்லாம் வீடு வீடா போய் எங்கெல்லாம் இந்த மாதிரி பாதாள சாக்கடைகள் இருக்கோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், அலுவலகங்களாக இருக்கட்டும், வேற எந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த பகுதிக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. எந்த காரணத்தை கொண்டு இதுக்கு மாற்று நாங்க இதை கொடுக்கிறோம், இதை இப்படி செய்யணும் அப்படி சொல்லணும்ல. அப்படி சொல்ல தவறியதோட விளைவு தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ வேலை கொடுன்னு சொல்லுது. ஆனா அவங்களுக்கு இன்னும் வேலை கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? இது போல் விபத்தில் இறந்தவர்கள் ஆக தாங்களாக போய் ஒரு விபத்துல சிக்கல வயிற்று பிழைப்புக்காக அரசு வேலை கொடுக்கல. அரசு வேலை கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணுன்ற கடமையை அரசுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு, எனக்கு உரிமைன்னு கொடுத்திருக்கு. ஆனா அந்த உரிமை எனக்கு கிடைக்கல. எனவே என் பிழைப்புக்காக நான் ஒரு வேலைக்கு போறேன், அந்த இடத்துல நான் இறக்குறேன். அப்ப என் குடும்பத்தில் இருக்கிறவருக்கு வேலை கொடுக்க வேண்டாமா? என் உயிர் போச்சு, அப்ப என் குடும்பம் தத்தளிக்குமே. அப்ப அந்த தத்தளிக்கிற அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்கோ வேலை கொடுக்க வேண்டாமா? எனவே எல்லோருக்கும் வேலை என்பதுதான் நியாயமாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் என்னை பார்க்க இறந்ததனால் நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றத, வேலை பெற்றவர்களை நான் குறைத்து மதிப்பிட தயாராக இல்லை. ஒரு இழப்பு, அந்த இழப்புக்காக பலர் அவர்களுக்கு ஆறுதலாக நிதி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ எவ்வளவு நிதி கொடுத்தாலும் ஒரு அரசு வேலைக்கு சமமாக ஆகிவிடாது என்கின்ற வகையில் அந்த குடும்பத்தினுடைய தேவை என்ற அடிப்படையில் அந்த வேலை அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும்ன்றதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். பாதாள சாக்கடை பற்றி எனக்கு கவலை கிடையாது, பாதாள சாக்கடை செத்ததை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இது போல் வேறு எந்த விபத்தில் செத்தாலும் கவலை கிடையாது. அரசு ஊழியர்களில் பலர், அரசு துறைகளில், அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற நிறுவனங்களில் பலர் இறந்த போது வாரிசுகளுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு இருக்க, இன்னும் கொடுக்காம இருக்கோமே, அதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறோம்? இதை பற்றி எதையுமே சிந்திக்காமல் நான் என் கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க, என்னை பார்க்க வந்தவங்க, அவங்க இறந்துட்டாங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், உடனே நான் அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறேன்றது அது மிக 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 மலிவான அரசியலை தவிர அது எந்த வகையிலும் ஒரு நியாயமான அணுகுமுறை அல்ல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.